நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஒரு பாடல் பாடலாமா? லேசான காரியம். லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 14 வரை. நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்த்திலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே நாகமான் அவனுடைய குஷ்டரோகத்துக்காக எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி அவனை உள்ளே கூட அழைக்காமல், நீ போய் யோர்தானில் 7 தரம் முங்கு என்று சொன்னவனே அவன் கோபமடைந்து போகிறான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சிருப்பீங்களா? இது ஒரு சின்ன காரியம் தானே, அதை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டபோது அவன் அதை செய்தபோது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைப்போம், நம்ம கடவுள்கிட்ட போய் நிறைய காரியங்களுக்காக சொல்லும்போது இவங்கள்ட்ட போனாதான் இந்த காரியம் நடக்கும், இல்லை இந்த இடத்துல போனாதான் இப்படி ஆகும்னு நினைப்போம். ஆனால் கடவுள் நம்மள்கிட்ட சின்ன சின்ன காரியங்களை சொல்லும்போது நாம் இதே போல் அற்பமாக நினைப்போம். அற்பமாக நினைக்காம கர்த்தர் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தை சொல்கிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அதற்கு நம்ம முழுசாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதத்தை, மகத்துவங்களை நாம் காணும்படி செய்வார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் மாற அவர் சொற்படி எளியதோ பெருசோ எதுவானாலும் அவர் நம்மை செய்ய காரியங்களுக்கு நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்க பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நிறுவலைக்காக நன்றியப்பா. நாளின் காலை முதல் உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபைகளோடு கூட இருந்தார். நன்றியப்பா, அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. நாளின் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை தருகிறோமப்பா. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சொல் கேளாதே போகிற போது பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அன்றைய குழப்பங்களும் கஷ்டங்களும் அன்று ஏற்படுகிறதப்பா. சின்னதோ பெரியதோ எந்த காரணம் நீ சொல்வதை செய்ய எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. உண்மை விட்டு தூரம் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொரு கருத்தை தரும் இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சொற்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதங்களை உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். நிறவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தீவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.